தியானிக்க போறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2வது வசனம் முதல் லைன். அவர் அதை வேலையடைத்து அவர் அதை எல்லாரும் சொல்லுங்க. அவர் அதை வேலையடைத்து. இந்த 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது அவர் அதை வேலையடைத்து. இப்ப 5வது வசனத்தின் கடைசி அந்த 3வது லைன் படிப்போம். கடைசி 3வது லைன். அது மேலே எடுத்து போடுவே. 2வது வசனம் சொல்லுது அது மேன்மை வேலையை அடைத்து. 2வது வசனம் சொல்லுது வேலையை அடைப்பேன். ஆனா 5வது வசனம் சொல்லுது அது அந்த வேலையை நான் எடுத்து மேன்மைப்படுத்து. இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆகும். யோபுடைய வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா படிக்க பைபிள் திருப்பி யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கீழே ஆசீர்வதித்தீர். இப்போ இங்க கர்த்தர் யோபையும் யோபின் வீட்டையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்னா வேலையடைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி வேலி அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது அவருடைய வேலைகளை எல்லாம் எடுத்து போட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டுடைய வேலை இல்லை என்றால், கர்த்தருடைய வேலை நம்முடைய குடும்பங்களில் இல்லை என்றால், யோபுடைய வீட்டில் பிசாசு நுழையாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் யோபு பெரிய பணக்காரனா இருந்ததுனால இல்லை, யோபு வசதியா இருந்ததுனால இல்ல. யோபுடைய வீட்டில் பிசாசு நுழையாமல் பாதுகாத்தது அவனுடைய பணம் அல்ல, அவனுடைய வசதி அல்ல, அவனுக்கு அத்தனை வேலைக்காரர்கள் அது அல்ல. அது ஒண்ணு நம்மளை பாதுகாக்காது. பணம், வசதி, வாய்ப்பு அதெல்லாம் நம்மளை பாதுகாக்காது. அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. கர்த்தருடைய வேலைதான் யோபுடைய வீட்டில் இருந்ததினால் பிசாசு நுழையவே முடியல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு வேணும். இந்த அமாவாசை காலையில நம்ம எதுக்கு கூடி வந்திருக்கிறோம், எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என் வீட்டில் நீங்க வேலையை போடணுமே தவிர என் வீட்டில் இருக்கிற வேலை எடுக்கப்படக்கூடாது. நம்மளை அறியாத ஒரு வேலையை கட்ட போட விரும்புகிறார். அந்த வேலை நம்ம வீடுகளில் போடணும். இந்த நாட்கள்ல இந்த அமாவாசை காலையில இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, என் வீட்டில் ஒரு வேலை நீங்க போடணும் ஆண்டவரே. யோபுடைய வீட்டுக்கு நீங்க ஒரு வேலை போட்டீங்களே. ஜெபிக்கிறவனுக்கு, துதிக்கிறவனுக்கு, தெய்வத்தோடு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை போடுகிறார். அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா அதோடைய கடைசி லைன்ல 5வது வசனத்தின் கடைசி அடைப்பை என்ன பண்ணுவேன் என்ன சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்னா அழைப்பு போட்டார். ஒரு அழைப்பு நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வீட்டுக்கு ஆண்டவர் என்ன போட்டிருக்கிறார்னா, இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த அழைப்பு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்முடைய வீட்டில் இருக்கிற வேலை எதனால் எடுக்கப்படுகிறது? இன்னைக்கு வசனத்தின்படி, வார்த்தையின்படி நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம வீட்டில் ஆண்டவர் ஒரு வேலையை போட்டிருக்கிறார். அந்த வேலையை ஏன் ஆண்டவர் எடுத்தார்? அந்த வேலை எடுக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை ஜபத்தில் சொன்னேன். அந்த வேலையை அந்த வேலை மட்டும் எடுத்துட்டா
அந்த சங்கீதத்தில் படிச்ச மாதிரி நீங்க அந்த வசனத்தை மீண்டும் ஒரு படிங்க. 80ஆம் சங்கீதத்தை அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை 12வது வசனம். இப்பொழுது வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டு அந்த திராட்சை செடி அந்த வேலி அந்த அடைப்பு எடுக்கப்பட்டிருச்சுன்னா என்ன நடந்துரும்? அது எல்லாரும் பறித்துக் கொள்வார்கள். தேவஜனம் நம்ம மேல ஆண்டுடைய வேலை இல்லை என்றால் சத்துரு பறித்துக் கொள்வார். எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு வகைத்து வச்சிருக்கிறார். இந்த அமாவாசை காலையில ஒன்றும் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பாதுகாப்பு ஒண்ணு இல்லைன்னா என்ன சத்துரு பறித்துக் கொள்வான். ஒருவனும் தேவ கரத்தில் இருந்து உங்களை என்ன செய்ய முடியாதுன்னு வாக்குத்தத்தம் இருக்குன்னா பறிக்க முடியாது. ஆனா இங்க வேலி எடுக்கப்பட்டதுனால என்ன ஆகினா நிறைய சத்துரு பறித்துக் கொள்கிறான். கீழே வசனம் சொல்லுது, காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. காட்டுப்பன்றி அந்த வேலி இல்லாததுனால காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு அடைப்பு இல்லை, அதற்கு ஒரு வேலி